எங்களுடைய பாவங்களை இல்லாமலாக்கிக் கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு மாதம், எங்களுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதம், எங்களுடைய நல்ல அமல்களோ கெட்ட அமல்களோ வானலோகத்தை நோக்கி உயர்த்தப்படக்கூடிய மாதம். சகோதரர்களே, இதிலே முக்கியமான ஒரு இரவு இருக்கிறது. மார்க்க அறிஞர்கள் அழகாக விளங்கப்படுத்துகின்றார்கள். ஷாபானுடைய 15வது இரவு, எங்களுடைய புறக்கத்திலே இருக்கக்கூடிய பராஅத் இரவு என்று சொல்வோம். லைலத்துல் பராஆ என்று அரபியிலே சொல்வார்கள். கண்ணியமான சகோதரர்களே, மிகவும் முக்கியமான ஒரு இரவு. எங்களுடைய அடுத்த வருடம் இதிலே தான் முடிவு செய்யப்படுகிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், ஹாமீம் வல் கிதாபில் முபீன், இந்த சங்கையான குர்ஆனின் மீது சத்தியமாக, இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா, இந்த குர்ஆனை நாம் பரக்கத் செய்யப்பட்ட ஒரு இரவிலே இறக்கி வைத்தோம். ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம், அதிலே ஒரு மனிதனுடைய எல்லா விதிகளும் இதிலே முடிவு செய்யப்படுகிறது. இதற்கு தஃசீருடைய கலை வல்லுநர்களிடத்தில் பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அல்லாமா இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் முஜாஹித் அலைஹி ரஹ்மா, இது போன்ற மார்க்க அறிஞர்களுடைய தீர்ப்பு ஐ லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷாபான், ஷாபானுடைய 15வது இரவு நாம் கேட்கக்கூடிய துஆக்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, எங்களுடைய தலையெழுத்து முடிவு செய்யப்படுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, அதனால் தான் நாம் நோன்பு நோட்கிறோம். சகோதரர்களே, நோன்பு நோற்று அன்று நாம் துஆ செய்கிறோம். இந்த இரவை நாம் கனிமத்தாக நாம் பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. மார்க்க அறிஞர்கள் இந்த இரவிலே, இந்த இரவுடைய சிறப்பம்சத்தை பற்றி எழுதும் பொழுது மிகவும் முக்கியமான 5 விடயங்களை பதிவு செய்கின்றார்கள். அதில் முதலாவது, ஒரு மனிதனுடைய தலை எழுத்து முடிவு செய்யப்படக்கூடிய இரவு இந்த இரவு. இரண்டாவது எழுதுகின்றார்கள், இந்த இரவுல அல்லாஹு தஆலாவுடைய ரஹ்மத் இந்த பூமிக்கு ஏனைய காலத்தில் இறங்காத அளவுக்கு ரஹ்மத் இறங்குகிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல்லாஹ யர்ஹமு அலா உம்மதி ஃபீ தில்கல் லைலா, இந்த இரவுல அல்லாஹ் என்னுடைய உம்மத்துல ஒவ்வொருவரோடும் அல்லாஹ் இரக்கமாக நடந்து கொள்கிறான். இரக்கத்தை எந்த அளவுக்கு விசாலப்படுத்துகின்றான் என்றால், பிஅததி ஷஅரி அக்னாமி பனி கலப், பலு கலப் என்று சொல்லப்படக்கூடிய கோத்திரத்தார் அதிகமாக ஆடு வளர்க்கக்கூடியவர்கள். இவர்களுடைய ஆடுகளுடைய ரோமங்களுடைய அளவுக்கு அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை இறக்கி இந்த உம்மத்தோடு இரக்கமாக நடந்து கொள்கிறான். அல்லாஹுடைய ரஹ்மத் இறங்கக்கூடிய இரவு. மூன்றாவது எழுதுகின்றார்கள், அல்லாஹு தஆலா இந்த இரவுல எல்லா மனிதர்களுடைய பாவங்களையும் மன்னிக்கிறான். இன்னல்லாஹ யக்ஃபிரு லிஜமீஇல் முஸ்லிமீன், முஸ்லிம்கள் அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான், 4 பேருடைய பாவத்தை தவிர. அதில் முதலாவது சொன்னார்கள், இல்லா லிகாஹினின், சூனியம் இது போன்ற செய்வினையில் ஈடுபடக்கூடியவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இரண்டாவது, இல்லாலி முஷாஹினின், மனிதர்களோடு பேசாமல் குரோதத்தை பெரிதாக எடுத்து பிற மனிதர்களை துண்டித்து வாழக்கூடிய மனிதன், இவருடைய அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். வஆக்கின் லில் வாலிதைன், தாய் தந்தையருக்கு அநியாயம் செய்யக்கூடியவன், இவருடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். நான்காவதாக சொன்னார்கள், இந்த முசிர்ரின் பிஸ்ஸினா, விபச்சாரத்துல மானக்கேடான செயற்பாடுகள்ல யாரெல்லாம் பிடிவாதமாக இருக்கின்றார்களோ இவர்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் ஒரு பொழுதும் மன்னிக்க மாட்டான். மற்ற அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹ் இந்த இரவிலே மன்னிக்கிறான் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். எனவே சகோதரர்களே, 11 மாதம் செய்த
எங்களுடைய பாவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய மிக முக்கியமான இரவுதான் ஷாபானுடைய 15வது நாளுடைய இரவு. இதை ஒருபொழுதும் நாம் மறந்துவிடக் கூடாது. கண்ணியமான சகோதரர்களே, 4வதாக எழுதுகின்றார்கள், இந்த ஷாபானுடைய இந்த இரவுல தான் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டது இந்த இரவுல தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், என்ற உம்மத்துடைய 3ல் ஒரு உம்மத்தை மன்னிப்பாயாக. அல்லாஹு தஆலா ஆரம்பத்தில் 3ல் ஒரு பகுதியை அல்லாஹ் மன்னித்தான். இரண்டாவதாகவும் துஆ செய்தார்கள், 3ல் 2 பகுதியை அல்லாஹ் மன்னித்தான். மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்றாடி கேட்ட நேரத்திலே முழு உம்மத்துக்கும் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா ஷஃபாஅத்தை ஏற்றுக்கொண்டான். கடும் பயங்கரமான பாவங்களிலே ஈடுபடக்கூடியவர்களுடைய பாவங்களை தவிர மற்ற அனைவருடைய பாவங்களையும் ஷஃபாஅத்தின் மூலமாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா நிச்சயமாக கியாமத்துடைய நாளிலே அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இந்த இரவுல தான் அல்லாஹ் அந்த துஆவை ஏற்றுக்கொண்டது. அது மாத்திரமல்ல, 5வது எழுதுகின்றார்கள், இந்த இரவுல எந்த மனிதன் எந்த துஆவை கேட்டாலும் அல்லாஹ் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், 5 லயாலின் லா யுரத்து ஃபீஹின்ன துஆ, 5 இரவுகள் இருக்கிறது, நிச்சயமாக அந்த 5 இரவுகளிலேயும் அல்லாஹ் துஆவை தட்டமாட்டான், நிச்சயமாக எதை கேட்டாலும் ஏற்றுக்கொள்வான். அதின் முதலாவது சொன்னார்கள், அவ்வலு லைலத்தின் மின் ரஜப், ரஜப் மாதத்தினுடைய முதலாவது இரவு. இரண்டாவது சொன்னார்கள், லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷாபான், ஷாபானுடைய மாதத்தில 15வது இரவு கேட்கக்கூடிய துஆ நிச்சயம் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டே தீருவான். மூன்றாவதாக சொன்னார்கள், லைலத்துல் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய நாள், ஜும்ஆவுடைய லைலத்துல் ஜும்ஆ, வெள்ளிக்கிழமை கேட்கக்கூடிய துஆ, வெள்ளிக்கிழமை இரவு கேட்கக்கூடிய துஆ. 4வதாக சொன்னார்கள், ஹஜ் பெருநாளுடைய இரவு. 5வதாக சொன்னார்கள், நோன்பு பெருநாளுடைய இரவு. அதிலே மிக முக்கியமாக ஷாபானுடைய 15வது நாள், அதை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பெண்களுக்கும் போய் இதனை எத்தி வைத்து, சகோதரர்களே, அந்த நாளில் நல்ல அமல்களில் ஈடுபட்டு எங்களை நாம் இந்த ரமதானுக்காக வேண்டி தயார்படுத்துவோம். இப்போதிலிருந்து பாவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம். குடும்ப உறவுகளை நாம் பிரிந்திருந்தால் நிச்சயமாக அவர்களோடு